ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் பட்டை கொஞ்சோண்டு பிரிஞ்சில் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். இப்போது 7 விசில் விட்டு வேக வச்சுருக்க கொண்டக்கடலை இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பொடியையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.